மடக்கு 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 குடுக்கு 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 ஜெடுக்கு 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 ஜெடுக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி சவுண்ட் வந்துச்சு. என்னன்னு எட்டி பார்த்தேன். வேற யாரு? மடக்க 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 இடுக்கு 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 மடக்க 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 இடுக்கு 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 மடக்க 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 ஒன்சிமோர் இடுக்கு 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 மடக்க 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 இடுக்கு 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 அவன கொன்றது மாத்துறது. மொத்த வீடும் பயந்துருச்சு. என்னன்னா இந்த ஜெனரேட்டர் தண்ணி டேங்க் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, எதுவும் மோட்டர் கீட்டர் பிரச்சனையா, ஜெனரேட்டர் எதுவும் வெடிக்க போதா, என்ன மடக்க மடக்க மடக்குன்னு சவுண்டு வருதுன்னு வெளியே வந்து பார்த்தா பிசியோதெரப்பி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன மயிருக்குடா இங்க நிக்கிறீங்க? கேட்கிறாளுங்க கேள்வி. அந்த கை தட்டின கையாலே அடிக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி தகுதியே இல்லாத ஆளெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏண்டா விட்டீங்கன்னு உப்பள்ளி கொட்டிடுவாங்க. பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன்டா, நீ தான் டைட்டில் வின்னர். ஏய் கீப் டிஸ்டன்ஸ், டோன்ட் டச் மீ. உங்க பேரு லட்சுமியா? நைட்டு 12 மணியிலே பொங்கிட்டேன் நான். இந்த தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தண்ணி பிடிக்க மிஸ் ஆகிருது இல்லையா? இவங்கள வேற வேலை செய்யல. நீங்க எல்லாம் என்ன பதவியில இருக்கீங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி பிக் பாஸ் கேட்டதுல கேள்வி கேட்டாதான் ஐடியா வருது. இதை முன்னாடியே பண்ணிருக்கணும். மிஸ்டர் பீன் மாதிரி ஒவ்வொரு டப்புக்கு கீழே கீழே ஒருத்தர் போய் பெட்ஷீட்டை விரிச்சிட்டு படுத்துட்டாரு. இப்ப தண்ணி வந்தா எங்க மேல எல்லாம் விழணும். ஸோ லைட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம், நைட் ஆனா நாங்க 2 பேரும் இங்கேயே படுத்துடுறோம் அப்படின்னு இந்த டப்பு கீழே ஒருத்தர் அந்த டப்பு கீழே ஒருத்தர் படுத்தாச்சு. காலையில பிக் பாஸ் பாவம் பசங்க படுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அடி தண்ணி அவன் மேல அப்படின்னா சபரி காதுக்குள்ளே தண்ணி அப்படின்னு எந்திரிச்சு குட்டு குட்டுன்னு ஓடி போய் டேங்க தள்ளி தண்ணி ஒரு மாதிரி குடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில விடிஞ்சா எல்லாரும் இன்க்ளூடிங் த விஐபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. சுபிக்ஷா மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ சுபிக்ஷா வெளியே வந்தாதான் அன்னைக்கு பாட்டு போடுவாங்க, ஆடுவாங்க. சுபிக்ஷா வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிச்சு போல 12 மணிக்கு எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி படுத்து தூங்குது. விஐபி ஹவுஸ்மேட்ஸே 2-3 பேர் சொல்றாங்க, ஏய் நீ நம்ம போனாதாப்பா அடுப்பே பற்ற வைக்க முடியும். எல்லாரும் வெயிட்டிங் வெளியே. கனியக்காவால முடியல. உள்ள வந்து எப்பா பார்த்து பண்ணுப்பா, நீ லேட்டா வருவ, அப்புறம் பார்த்தா எனக்கு நாள் முழுக்க கிச்சன்ல இருக்கிற மாதிரி ஆயிரும். எனக்கு இவ்வளவு டைம் எனக்கு வேஸ்டா போச்சு. எனக்கு பாரு காலைல ஏர்லியா எந்திரிச்சு ஒண்ணுமே இது பண்ணாதனால தலையெல்லாம் லிட்டரலி சுத்துது அப்படின்னோடனே உங்க விஐபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் அந்த பவரை யூஸ் பண்றீங்கன்னா கூட ஓகே, டாஸ்க்னு விட்டுறலாம். விஐபி ஹவுஸ்மேட்ஸுமே வெளியே போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல. இவங்க என்னடான்னா பிக் பாஸ் வீட்டுல இது வரைக்கும் தூக்கத்துக்கு யாருக்குமே இப்படி பெர்மிஷன் கொடுத்தது கிடையாதுங்க. நீங்க எவனா இருந்தாலும் நாய் கத்தும். ஆனா இந்த வாட்டி ஒரு 7 பேருக்கு விஐபி ரூம்ல இருக்கிறதுனால ஒரு பெர்மிஷன் கொடுத்ததுக்காக அதை நீங்க தூங்கிக்கிட்டேவா யூஸ் பண்ணுவீங்க? தூங்கிட்டே இருந்தா எப்படி கண்டெயின் பண்ணுவீங்க? எப்படி எங்களை என்டர்டெயின் பண்ணுவீங்க? வாய்கிலேயே சொல்றது மக்களை என்டர்டெயின் பண்ணணும். படுத்துக்கிட்டே இருந்தா நீங்க தூங்குறத பார்த்தா எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். அதுவும் அவங்க கனியக்கா வந்து கெஞ்சுறாங்க. இவங்க அப்பையும் வர்றேன், அப்புறம் என்னத்துக்கு பவர்னு கொடுத்தது, இதை யூஸ் பண்ணவே முடியும். ஏன் பவர் அப்படித்தான் யூஸ் பண்ணுவீங்களா? எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ரூம் விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்னா அது பவர். இது உங்களோட தவறு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேற்று கெமிக்கும் பார்வதிக்கும் சண்டை நடந்தது. அதுல கெமி வந்து பார்வதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஓகேவா இங்க பாருங்க உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லையா ஓ பரவாயில்ல, இல்லைன்னா செய்யறதையும் செஞ்சு விட்டு எப்படியோ அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அதை விட்டுவிட்டு கேட்கிறாளுங்க கேள்வி. நேத்து புடிச்சு அந்த மாதிரி தள்ளி புட்டு ரெட் கார்டு வாங்குற மாதிரி அடிச்சு புட்டு கெமி பாத்துச்சு. சாப்பிடுற நேரத்துல எதுக்கு அப்படி திரும்பி கெமி மத்தவங்களுக்கு சேவ் பண்ணிட்டு கெமி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கெமி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு பொங்குது திவாகர் கிட்ட. அது எப்படி நடிக்க முடியுது? அவங்களுக்கு கேட்கல போலப்பா. அதெல்லாம் நல்லா கேக்குது. கேட்காத மாதிரி இருப்பாளுங்க. ஒரு முகமுடிய தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க பாருங்க. நான் நடிப்பு இந்த மாதிரி கெமியை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கா. கெமி பாடல நீ பாடினா நான் மனிதாபிமானத்துக்கு கேட்டேன், நீ அப்படி பதில் சொல்ற, நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பாரு. ஆனா வாய்களையே பேசுறது விஜய் பார்வதி மத்த டைம்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும், அது இருக்கணும், வேர் இஸ் த ஸ்பிரிட் இப்படி எல்லாம் பேசுறது. தனக்குன்னு வரும்போது அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லை.
தப்பு பண்ணது நீங்க ஜீன்ஸ் எடுக்காம போயிட்டு சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு செஞ்சு காட்டிட்டாங்க. தோல்வி ஒத்துக்கிடணும் இல்ல ஓகேன்னு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு விட்டுறணும். பிக் பாஸ் மற்றவங்களுக்கு தான் சொல்லுது. பிக் பாஸ் வீடுன்னா அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் எல்லாம் அப்படித்தான். உனக்குன்னு வரும்போது மட்டும் உனக்கு குத்துது குடையுது. ஜெயிலுக்கு அனுப்பணுமா இல்லையா? இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறவங்க சும்மா தண்டத்துக்கு இருக்காங்கிற பேர் 2 பேர் சொல்லுங்கன்னு ஒருத்தர் வந்து 2 பேரை சொல்லிட்டு போகிறாங்க. இதில் வாட்டர்மெலன் திவாகரன் வந்தார். பிரவீன் காந்தி சாரையும் நம்ம வில்லன் நடிகரையும் சொன்னார். 2 பேருக்குமே இந்த ஆளா இப்படி பேசுகிறாருங்கிற அளவுக்கு தெளிவான விளக்கம். இப்போ சபரி எல்லாம் ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துலமா அதை வந்து எப்படி தட்டி கழிக்கலாம்னு தான் பார்ப்பாரு. ஆனால் நம்ம இவர் இருக்கார்ல வில்லன் நடிகர், அதை எப்படா ஊதி பெருசாக்கலாம் அப்படிங்கிறதான் பண்ணுவாருமா. இவர் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரியலமா. பிரவீன் காந்தி சார் ஒரு டைரக்டர், அவரோட படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் அவர் மனசுல இப்படி ஒரு இமேஜில் வச்சிருக்கேன். உள்ள வந்து பார்த்தா அவரா இவருங்கிற மாதிரி இருக்குமா. நான் எப்படி ஒரு இமேஜ் வச்சிருக்கணும், மக்களும் அது மாதிரி தான் பெரிய இமேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ பிரவீன் காந்தி சார் உள்ள வர்றாரு அப்படின்னும் போது மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, அதை அவர் கொடுக்கல போயோன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு புட்டு வைக்கிறார். உண்மையை சூப்பரா பேசுறீங்கன்னு கை தட்டும் போது அடுத்த ஒரு வசனம் சொல்லும் போது அந்த கை தட்டின கையாலே அடிக்கணும் போல இருக்கு. இதுதான் இந்த ஆள் நல்லதும் பண்றான் கெட்டதும் பண்றான், நமக்கு எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. யாரு எதை சொல்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. அவங்க 2 பேருக்கும் ரீசன் சொன்னீங்கல்ல, முக்கியமா வில்லன் நடிகருக்கு ரீசன் சொன்னீங்கல்ல, போத்திட்டு போய் உட்கார வேண்டியதானே. நான் சொல்றேன் அந்த வசனத்தை, அது இவர் சொன்னது எப்படி இருக்கு, சிரிப்பா இருந்துச்சா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு இவர் இப்படி இந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்குன்னே வந்துருவாருமா, இவர் வந்து இவருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணுமா. இப்போ மக்கள் யோசிப்பாங்களா இல்லையாமா, இந்த மாதிரி தகுதியே இல்லாத ஆளெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏன்டா விட்டீங்கன்னு கேட்பாங்களா இல்லையாமா. அதை உங்ககிட்ட தான் சார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே, நீங்க மற்றவங்களுக்கு கேட்பாங்கிறீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்ஸ் கூட யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரின்னு ஒன்று ஆகும்போது அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா. இது வரைக்கும் பொதுமக்கள் யாரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எடுத்தது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல சாதிச்சவங்களையோ ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கிறவங்கள தான் உள்ள எடுத்திருக்காங்க. இப்போ உங்களை எதுக்கு உள்ள எடுத்தாங்க, டாக்டர் திவாகர்னு சொல்லி உங்களை சொல்லல. வாட்டர் மிலோன் அகாடமின்னு டாஸ்க் வைக்கிற அளவுக்கு வாட்டர் மிலோன் ஸ்டார் திவாகர்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப நீங்க உங்களையே பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கணும். கடைசியில ஓட்டு பண்ணிட்டு வியானா, அதாவது கொய்யா பழத்தையும் அந்த பாட்டு பாடுவர் கானா வினோத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமும் திவாகரோட ஒரு நல்ல மனசு, அதையும் சொல்லுவோமே, கெட்டதை சொன்னா நல்லதையும் சொல்லுவோம். பார்வதிட்ட பேசுறாரு, இந்த கமருதீன்மா என்னைய துப்புனதுக்கு, என்னைய பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு, வந்த முதல் நாள்ல இருந்து என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு, அந்த ஆளுக்கு தான் ஓட்டு குத்தணும்னு எந்திரிச்சு போனேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே கமருதீனை தான் குத்திக்கிட்டு இருந்தாங்க, ஒழுங்கா வேலை செய்யல, அது பண்ணலன்னு. அப்ப எனக்கு மனசு சங்கடம் ஆயிடுச்சுமா. எல்லாரும் குத்தும் போது நம்மளையும் குத்தணும், சொல்ல போனா நான் தாமா குத்தி இருக்கணும், எனக்கு அந்த ரீசன் இருக்கு, என்னையே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. இருந்தாலும் மனசு கஷ்டப்படுவாப்புல இல்ல, அதனால நான் குத்தலமா, நான் வந்து பிரவீனுக்கு தாவிட்டேன். நல்ல மனசும் இருக்கு. அந்த ஆளு இந்த பைத்தியம்ங்கிற விஷயத்தை தள்ளி போட்டுட்டு இந்த நடிப்பு அரக்க மயிர் அரக்கன்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டா தங்கமான ஆளு. நல்லா பேசுறாரு, ஒரு டாக்டரோ இல்லையோ பிசியோதெரபி தெரியுது, ஏதோ பண்றாருல்ல, வலி போகுது இல்ல ஆக்களுக்கு, ஏதோ பண்றாரு. ஒரு நல்ல கைத்தொழில் இருக்கு, ஒரு நல்ல மதிக்கக்கூடிய ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்கீங்க. அவருக்கு இந்த நடிப்பு மண்டையில ஏறி இப்ப பிக் பாஸ்ல எல்லாம் அவங்களை கூப்பிட்டாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால நீங்க ஒரு சில விஷயம் பேசுறது வந்து எரிச்சலா வருது. கமருதீன், எஃப்ஜே இவங்க எல்லாம் இப்ப அந்த வில்லன் நடிகர் கூட ஒரு அளவுக்கு அவர் அட்டாக் பண்ணிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல விட்டுறாரு. இவங்க 2 பேரும் மட்டும் இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, டேய் போடா மென்டல் லூசு பேல உள்ள போடா, நீ தாண்டா பெரிய லூசு, உன்னையெல்லாம் எதுக்குள்ள வீட்டுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, போடா மென்டல் லூசு ஏன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பைத்தியக்காரன் வேலையை பாரு, பைத்தியக்காரன் உள்ள கிளம்பு, பைத்தியம் லூசு. இது என்னங்க இது, அந்த ஆளு மென்டல் தான், லூசு தான். ஒரு கேம் ஷோன்னு போனா நீங்க எல்லாருமே இப்ப ஒரே லூசு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ லூசும் சண்டை போடக்கூடாது, நீங்க 2 பேரும் வேற மாதிரி பேசணும். அந்த ஆளை வேற மாதிரி அட்டாக் பண்ண தெரியலன்னா பண்ணாத. இந்த ஆள் அட்டாக் பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீல்ல, உனக்கு அது பண்ண வர மாட்டேங்குது, நீ தான் பெரிய லூசு மாதிரி தெரியல. அட்டாக் பண்ண தெரியலன்னா பொத்திக்கிட்டு வேற ஏதாவது லவ் கண்டென்ட் அது இதுன்னு போயிரு. இந்த ஆளை பிடிச்சிதான் நான் கண்டென்ட்ல நொட்டுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. அந்த ஆளை நீ பிளஸ்ஸா எங்க கிட்ட காட்டி எங்களுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. இவங்க இதை பண்ணுவாங்களான்னு நான் எதிரே பார்க்காத ஒரு கண்டெஸ்டுங்க கனியக்கா. ஏக்கா அப்படி பண்ண சமைச்சிட்டு இருக்காங்க ஃபுல் டைம், அக்கா மறந்துட்டு வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தோம்ங்கிறத மறந்துவிட்டு. அவங்க உண்மையிலே நல்ல கேரக்டர். உங்களை இரிட்டேட் பண்ணிட்டாங்கிறதுக்காக கேம் தானே ஒன்று பண்ணுவோம், பண்ணுனா கேட்டா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்ங்கிறதுக்காக சோத்து விஷயத்துல இப்படி பண்ண. அதுவும் நீங்க அந்த விஐபி ஹவுஸ்ல இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வேணும், நீங்க அவங்க சொல்றத சமைச்சு கொடுக்கணுங்கிறது டாஸ்க், அதான் கேம். எங்களுக்கு 3 சப்பாத்தி வேணும், அதுக்கு சிக்கன் கிரேவி வேணும் அப்படின்ட்டாங்க.
இவங்களுக்கு வந்து வெறும் பருப்பு சாதம் ரசம்ங்கிறதுனால இவருக்கு இப்போ கடுப்பு. நாங்களே நைட்டு சரி பரவாயில்ல நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டு காலையில் சாப்பிட்லான்னு அப்படி குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து கேட்கறத பாரு, இதுக்கு சிக்கன் கறி தான் வேணுமா, அதானே அவங்களுக்கு கொடுத்த பவர். அப்படின்னா நீங்க சொல்லணும், இங்க பாருங்கம்மா நீங்க கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க சாப்பிடாம இருக்கோம், பிக் பாஸ் ரூல்ஸ் தான், இருந்தாலும் நீங்க அதை கேட்கற மாதிரி கேளுங்க, ஒரு ஆட்டிடியூட்ல கேட்கறீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது மூஞ்சிக்கு நேராவது சொல்லியிருக்கலாம். அதை விட்டுப்புட்டு இந்த கமருதீன் திவாகருக்கு என்ன பண்றானோ அதை நீங்க பண்ணி விஐபி ஹவுஸ்மேட்ஸ் ஆட்டிடியூட் காட்டுறாங்கிறத எங்களுக்கு சொல்ல வந்து அவங்க சாப்பிட 5 பேரும் சாப்பிட உட்காரும் போது எங்களுக்கு பாவமா இருக்கு பார்க்கும்போது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க ஒரு விஷயம் பண்ண போறோம்னு கேமராவில் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்து கனியக்காவும் அந்த வில்லன் நடிகரும் உப்பள்ளி கொட்டிடுவோம், எப்படி திங்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சிக்கன் கறிங்க அவங்க சாப்பிட்றது கேட்டிருக்காங்க. அவங்கள சாப்பிட விடக்கூடாது, நம்ம பட்னியா இருக்கிற வழி அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது மெத்தட் நீங்க கையாளலாம். இப்ப நீங்க அந்த சாப்பாடு யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு சாப்பாடையுமே வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. கனியக்கா உப்பு போட்டுட்டு அந்த பக்கம் போறாங்களாம், கனியக்கா போட்டது தெரியலையா இவர்கிட்ட சொல்லலையான்னு இவரும் வள்ளி போட்டுட்டு அவங்க ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி கனியக்கா வந்து என்ன பிரவீன் போட்டுட்டீங்க, நான் தான் போட்டுருக்கேன், அக்கா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அக்கா, இவங்க என்ன சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிச்சி அதை ரியலிஸ்டிக்கா காட்டின உடனே மற்ற எல்லாரும் வந்து தெரியாம தான் போட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவா யாரோ ஒருத்தங்க பேர் மறந்து போச்சு, அவங்க வர்றாங்க வந்து நக்கி பாக்குறாங்க. சுபிக்ஷா தான், ஐயோ அக்கா வாயில வைக்க முடியாத அளவுக்கு உப்புக்கா, உப்பா ஐயோ அப்படின்ட்டு அங்க ஏன் கொய்யாப்பழம் நீ வா அப்படின்னா கொய்யாப்பழம் வருது, எனக்கு கூட நான் டேஸ்ட் பண்ணுது, உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு, காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. சுபிக்ஷா பாக்குது, பைத்தியம் தானா இல்ல சொரணே இல்லையா நாக்குல, அரோகரா இங்க வா நீ நக்கி பாரு, ஐயோ உப்பு, கொய்யாப்பழம் முடிக்குது, நல்லா தானே இருக்கு, ஏன் இப்படி சொல்றாங்க, லைட்டா காரம் மட்டும் இருக்கு. இங்க அந்த 5 பேரும் உட்காந்து பரவாயில்ல சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாதான் தெரியல, நல்லா இருக்குக்கா தெரியல அப்படின்ட்டு 5 பேரும் உட்காந்து சாப்பிடும்போது பார்க்க பாவமா இருக்கு. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நான் இனிமேல் பேச மாட்டேன், நான் இனிமேல் என் முகத்தை காட்ட மாட்டேன், நான் இனிமேல் வெள்ளை யூனிஃபார்மோடு தான் இருப்பேன் அப்படின்னு 3 ப்ராப்பர்ட்டியும் வச்சுட்டு இந்த கேப்டன் டாஸ்க்ல ஜெயிச்ச 3 பேரையும் போயிட்டு இதுல ஒன்னொன்னு சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. துஷார் வந்து நான் இனி பேசாமலே, அதாவது சொல்றாரு இது 100 நாளைக்குமே நடக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க, நான் பேச மாட்டேங்க அப்படின்னு துணி எடுத்து வாய் கட்டிக்கிட்டாரு. நான் யூனிஃபார்ம் போடுறேன்னு வில்லன் நடிகர், நான் மூஞ்ச மறைக்கிறேன்னு ஆதிரை. உள்ள வந்தோடனே ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இதுல யாரு சூஸ் பண்ணது வெரி டேஞ்சரஸ், ஆனா டேஞ்சரா இருந்தாலும் சூப்பரா அந்த தைரியமா அதை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எது பெஸ்ட்னு உங்களுக்கு தோணுதோ செலக்ட் பண்ணுங்க. யூனிஃபார்ம் எல்லாரும் விட்டுட்டாங்க, நமக்கு அடையாளமே நம்மளோட முகம் தான், அதை ஆதிரை மறைச்சிட்டு வந்தது சூப்பர் குவாலிட்டி. ஆனாலும் முகத்தை காட்டாம கூட இருந்துடலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசாம எப்படிங்க, அதுவும் ஒரு கேப்டன் எப்படிங்க பேசாம இருக்கிறது. அதனால துஷார் தான் இது அப்படிங்கிற மாதிரி துஷாரை கேப்டன் ஆக்கிட்டாங்க. அதுல நம்ம ஆதிரைக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ரீசன் சொல்லும் போது பல பேர் இப்ப ஆதிரை வந்து மூஞ்ச ஃபுல்லா மூடிட்டாங்க ஆனா பேச முடியுது, துஷாரை பாருங்கன்னு பார்த்தா துஷார் வந்து பெரிய ஒரு துணி எடுத்து இது வரைக்கும் கட்டிட்டாரு, வாயை கட்டுறேன்னு இது வரைக்கும் கட்டிட்டாரு. அப்ப மக்கள் தப்பா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவன் வாயையும் கட்டி 75% மூஞ்சையும் மூடி இருக்கான், இவங்க மூஞ்ச மட்டும் தான் மூடி இருக்காங்க, அவன் 75% மூஞ்சையும் மூடி வாயையும் கட்டி இருக்கான். அதனால அவன்னு சொன்னதுல ஆதிரை பாயிண்ட பிடிச்சிருச்சு, பேசக்கூடாதுங்கிறது தான் டாஸ்க். அப்ப இந்த கிறுக்கு பிக் பாஸ் டீமே ஏசுது, இந்த கிறுக்கு பிபி டீம் என்ன பண்ணிருக்கணும், ஒரு டேப்பை மட்டும் வச்சிருக்கணும். இல்லையா நீ எடுத்து மூஞ்சி முழுக்க துணியை கட்டும் போது இல்ல தப்பு வாய்க்கு மட்டும் கட்டுன்னு சொல்லியிருக்கணும். இப்போ உனக்கு அது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க போகும்போது ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. நீ கேப்டன் ஆனதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்ல, இந்த பிக் பாஸ் டீம் இதை சரியா பண்ணல அப்படின்னு இப்ப துஷாரை வந்து அந்த அவரோட அந்த கேப்டனுக்குன்னு ஒரு ரூம் அதுக்குள்ள விட்டாச்சு. இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாருன்னா, கேப்டன் பேசாம இருந்தா நல்லா இருக்காது, நீங்க கட் அவுத்துக்குங்க, அப்ப நாங்க 2 பேரும் வச்சுக்கிட்டே சுத்துங்க செலக்ட் பண்ணீங்கல்ல. ஆதிரை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மாஸ்க தூக்கி எறிஞ்சு என்னன்னு கேட்டா, கேப்டன் ஆனா தானே இதை ஃபாலோ பண்ணணும், அவர் கேப்டன் ஆகிட்டு நொட்டிக்கிட்டு போயிடுவாராம் சீட்டிங் பண்ணிவிட்டு, கேப்டன் ஆகாத நாங்க இதை வச்சுக்கிட்டு தெரியணுமா வேடா அப்படி தூக்கி எறிஞ்சிருச்சு. நைட்டு குழம்பிருச்சு. யாரு, நம்ம நந்தினி. நந்தினி யாருன்னு உங்களுக்கே பல பேருக்கு தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாது, இன்னைக்கு தான் நானே முழுசா பார்த்தேன். நந்தினிக்கு நேத்து ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, நைட் எல்லாரும் உட்காந்து பேசும்போது நேத்து நைட்டு ஒவ்வொருத்தர் மாதிரியும் நடிச்சு காட்டிக்கிட்டு இருந்தாங்க நக்கல் பண்ணி. அப்ப அவரை மாதிரி பண்ணு இவரை மாதிரி பண்ணணும் எல்லாரும் பண்ணி காட்டினாங்க. அப்ப நந்தினி மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம எஃப்ஜே இருக்காருல்ல, நந்தினி என்ன பண்ணும், சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப எல்லாரோடையும் பாசமா இருக்குங்கிற மாதிரி நடிச்சு காட்டினாரு. இது அவங்களுக்கு ஹர்ட் ஆகி பாத்ரூம்ல போய் அழுதுகிட்டு இருந்தாங்க.
நான் பாசத்துக்காக ஏங்கினேன், வெளியே நான் தனியாக தான் வாழ்ந்தேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, இங்கே வந்து உங்களோட தான் உண்மையான பாசத்தோடு இருந்தேன். இப்போ சிரிக்காமல் அவர் என்ன செய்வாங்க, அழுதுகிட்டே இருக்கணும், நான் வெளியே அழுதுகிட்டே தான் இருந்தேன், இங்கே தான் ஒரு 4 நாள் சிரிச்சேன், அது பொருட்களை இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நக்கல் பண்ணதுக்கு கொஞ்சம் பேர்ஸ்ட் ஆகி விட்டுட்டாங்க. கனியக்காலம் போய் சமாதானப்படுத்தினாங்க. ஸோ இவங்க கனியக்கா அக்கா அக்கா கேமின்னு எல்லாரோடையும் ஆதிரைன்னு பாசமாக இருந்தாங்களா. அடுத்த நாள் இப்போ எல்லாம் முடிஞ்சு நைட்டு ஒரு 11-12 மணிக்கு நைட்டு நடுச்சாமத்தில் குழம்பிருச்சு, பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா எல்லாரும் வந்து நேற்று இப்படி ஒன்று நடக்கிற அன்னைக்கு சீரியஸா இருப்பாங்க, அடுத்த நாள் ஆஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாற்றுவோம். அது உள்ள இருக்கிறவங்களுக்கு அது இயல்பா வரும். சார் சண்டை போடாதீங்க சார் அப்படின்னு 2 நாள் கழிச்சு அன்னைக்கு சண்டை போட்டாரே பாரு அப்படின்னு சண்டை போட்டவங்களுமே சிரிப்பாங்க. அந்த ஒரு இதுல இவங்க கோடு வேர்டு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு கோட் வேர்டு ஏதோ நடந்திருக்குள்ள பாரு நேற்று பண்ணாலே ஒண்ணு அப்படின்னு கனியக்காகவே சேர்ந்து பேசியிருக்காங்க போல இருக்கு. நம்ம ஆள் என்னன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ், ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். என்னன்னா அவங்களுக்கு வெளியே அந்த பாசமெல்லாம் கிடைச்சது இல்லை, வெளியே தனியா இருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு அந்த எல்லாரையும் நம்பிட்டாங்க. இப்போ கனியக்கா நேற்று பாசமா பேசணுன்னே ஐயோ கனியக்கம், கெமி கொஞ்சம் பார்த்தோம்னா ஐயோ கெமி ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குடி, கெமி சொல்லியிருக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கான், இந்த ட்ரெஸ் 2 மட்டும் தான் பேசியிருக்காங்க, மற்ற ட்ரெஸ் எல்லாம் நல்லா இல்லை போல அப்படிங்கிற மாதிரிலாம் பின்னுக்கு பேசியிருக்காங்க. இதை கேட்டோடனே இவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது. இதுதான் பிக் பாஸ் வீடா, இந்த வீடு என்னங்க இது நாய் வீடு மாதிரி இருக்கு. அக்கா கனியக்கா நேற்று நீ பாசமா பேசணுங்கிறதுனாலதான் நான் இந்த பாசத்தை பார்த்து ரொம்ப பாசமா உங்ககிட்ட பேசினேன். ஆனா நீ இன்னைக்கு அந்த என் பாசத்தை சந்தேகப்பட்டுட்டு இல்ல, நான் உன்னைய விட்டு விலகுறேன். உங்க எல்லாருக்கும் என்ன எப்ப பார்த்தாலும் கண்டென்ட்னே இருப்பீங்களா, உங்க ரியாலிட்டியோட மோதுங்கடா. உங்களுக்கு எல்லாம் என்னடி என்ன இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு சொன்னா அவங்க வெளியே பேசுறது நமக்கு தெரிய வந்துட்டா கண்டுபிடிச்சா அந்த கோட் வேர்ட்ல பேசி தெரிஞ்சது. ஏய் உனக்கு என்ன, ஏய் உள்ள போறது கொஞ்ச நேரத்துல திருப்பி வந்து ஏய் அவன் எங்க அவனை வர சொல்லிங்க, ஏய் நீ வேடா இங்க, திருப்பி போறது போயிட்டு வந்து ஏய் நீ எங்கடி எங்க இருக்க, பிறகு பார்த்தா என்ன நினைச்சுன்னு தெரியல, உள்ள போயிட்டு திருப்பி வந்து அவன் எங்க அந்த கலை அரசன் எங்கடா இருக்க, இங்க இருக்கேன், உன்னை யாருன்னு எனக்கு தெரியுமாடா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா, இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாதே. இப்போ நானே கலையரசன் ஏதோ பண்ணிட்டேன் பார்த்தா அடிச்சாங்களோ ரந்தர் பல்ட்டி. உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை, ஆனா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உன்னை நான் பார்க்கும்போது உன் கண்ணுல ஒரு சக்தி இருக்கு, நான் அதை பார்த்தேன், உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நான் சொல்றேன்டா நீ தான் டைட்டில் வின்னரு. அப்ப கலையரசன் நீ வந்து உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நீ ஒரு சக்தி, கண்ணு அந்த சக்தியை பார்த்த நான் சொல்றேன், நீ கடைசியா நீ தான் ஜெயிப்ப. அப்ப நான் யோசிச்சேன் பவர் இருக்கா, ஏமா அவன் போலி ஜாமியாருமா, அவன் கண்ணில் என்ன பவரை பார்த்த, அத சொல்லி கூட்டா ஆக்குறது இல்ல இவர் என்ன அவரே சொல்றாரு நான் வின்னராக வரல, பசங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கல, அதை வாங்குறதுக்கு பேரை மாத்த வந்தேன்னு. இவங்க வந்து உன் கண்ணுல ஒரு சக்தி இருக்கே டிஆர் மாதிரி, ஐயோ பொடியும் பழையபடி மாற நான் வந்து அன்னைக்கு அதை பார்த்தேன், உன் கண்ணுல இருக்கடா பவரு, நீ தாண்டா வின்னரு. திவாகர் வந்து மேடம் அப்படிலாம் பேசாதீங்க மேடம், உங்களை எல்லாம் எனக்கு பிடிக்கும் மேடம், என்ன எதுக்கு உனக்கு பிடிக்கணும், நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் உனக்கு பிடிக்குமாடா, இருக்கிற ஒரு வாரத்துல என்னடா பிடிக்குன்னு நடிக்கிறீங்க, ரியாலிட்டிக்கு வாங்கடா எல்லாரும். திவாகர் கேட்கிறாரு என்ன சொன்னாலும் அடிப்பாங்க போல இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு திவாகரே ஒரு கிரிஞ்சு, அந்த கிரிஞ்சுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, இப்படி நிக்கிறாரு வந்து நிக்கறாங்க அப்படியே அக்கற மாதிரி. என்னன்னா வெளியே போய் அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, அப்ப எல்லாரும் அப்படி சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தள்ளி. அப்ப அந்த துஷார் மட்டும் போயிட்டு துஷாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அக்கா நீ ரொம்ப நல்லவங்க அழாதக்கா, நீ ஏக்கா போடுங்கிறக்க இவங்க உடனே நீ அழுவாதடா துஷாரு, நீங்க இதுக்கு போக கூடாது, நீங்க டிசர்விங் இல்ல போறதுக்கு, நீங்க போகாதீங்க, நீங்க ஜெயிச்சிங்க அவ்வளவுதான், நீங்க ஃபுல் இதுவும் ஜெயிக்கணும்னு ஆசை. நான் யோசிக்கிறேன் ஏய் என்ன நடக்குதுங்க, லைவ்ல எதையும் மிஸ் பண்ணிட்டேனா நானு, இல்ல எபிசோட்ல ஒன்னும் காட்டலையா அப்படின்னு. இவ வந்து இப்படி துஷார்ட்ட பேசிட்டு இருந்தவங்க தூரத்துல பாக்குறாங்க, எல்லாரும் வளைச்சு நிக்கிறாங்க, என்ன மயிருக்குடா இங்க நிக்கிறீங்க, என்ன மயிருக்கு இதுல எப்படி ராக்கெட் தட்டி தடிக்கலாம்னு தேடுறீங்களா, உள்ள போடி அப்படின்னு ஒருத்தவங்க உள்ள போறாங்க. அந்த உள்ள போனவங்களுக்கு பக்கத்துல திவாகர் நிக்கிறாரா, அந்த அங்க யாரு நிக்கிறாங்களோ அவங்கள பார்த்தானே பொதுவா பேசுவாங்க. அப்ப திவாகரை பார்த்து பொதுவா பேசுறாங்க, என்ன மயிலுக்குடா எல்லாரும் நிக்கிறீங்க, திவாகர் இப்ப உள்ள போறதா
நிக்கிறதா, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. இப்போ விஜய் பார்வதி அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது சரின்னு இப்படி சமாதானம் பண்ண போகும்போது துஷார் உள்ள வந்து விஜய் பார்வதிக்கா நீங்க உள்ள போகக்கூடாது, உள்ள போகுதுக்கு ஏய் என்ன செய்யக்கூடாது நீ சொல்லக்கூடாதுன்னு அவங்க விடட்டும், நீங்க போய் அதுல கண்டென்ட் கறக்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு துஷார் அவரா போங்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்களோ அது அவங்க கேம். ஒருத்தங்களை போய் நீங்க தடுக்கவே முடியாது, இதை நீ செய்யவே கூடாது, தடுக்க முடியாது அன்லெஸ் இட் ஹார்ம்ஸ் எனிபடி. அவங்க யாரையும் ஹார்ம் பண்ண போகல, அவங்க ஓகே அவங்கள சமாதானம் பண்ண போறேங்கிற பேர்ல இது ஒரு கண்டென்ட் ஆக்குவோம் நம்ம ப்ரோமோல வந்துருவோம்னு ட்ரை பண்ண போறாங்க. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? எவனையாவது அடிக்க போறாங்க, கத்தி எடுத்து குத்த போறாங்க, அப்ப நீங்க தடுத்து தான் ஆகணும். இது அவங்களோட கேம் ஒரு விதமா விளையாடுறதுக்கு, நான் இப்படித்தானே மக்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு விதமா அவங்க பண்றது தப்பு தான். அப்படி காட்ட போகும்போது இவர் குறுக்கால போய் வந்தோன்னு எல்லாரும் சொல்றாங்க நீ இப்படி பண்ணாதன்னு. நம்ம விஜய் போறது ஏய் பொளந்துவே keep distance, என்கிட்ட நீ வராத, don't touch me, keep distance. அவர் துஷார் கேக்குறாரு, உங்க பேரு லட்சுமியா? don't touch me, keep distance அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இவர் வந்து நம்ம துஷார் வந்து அந்த பக்கம் வால் எல்லாம் குத்துறாரு. என்னடா சொன்னக்கு அந்த அக்கா அழுகுறாங்க. அதுக்கு என்ன பிக் பாஸ் வீட்டை போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அக்கா அழுறதுல விஜய் பார்வதி போய் அந்த பால் கறக்குற மாதிரி அவங்கள கறந்து அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. விஜய் பார்வதியில ஒரு மனுஷியா அந்த அளவுக்கு கிட்ட வந்தா டோன்ட் லட்சுமிங்குது. என்னங்க இது? அப்ப சபரியோ யாரோ போயிட்டு பைத்தியக்காரா அங்க பாரு அனுப்ப, இவர் வந்து வாட் என்ன பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சபரி சொல்றாரு, கிறுக்கு பயலே அங்க பாரு, நீ இப்ப யாருக்காக கத்திக்கிட்டு இருக்க? நந்தினி எங்க இருக்கு? பார்வதிக்கு கீழே. அப்ப ஏன்டா நீ கத்துற? ஆமா இல்ல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, நைட்டு 12 மணி இல்ல பொங்கிட்டேன் நான். இப்ப நீ பொங்கி கெட்டவன் ஆயிட்டா. அங்க அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா விஜய் பார்வதி போய் இப்படி பக்கத்துல படுத்துக்கிச்சு. அப்ப நந்தினி சொல்லுது, ஏய் இங்க இருக்கிறதுல நீ மட்டும் தாண்டி உண்மையா இருக்கே, நீ மட்டும் தாண்டி நல்லவன். அப்ப துஷாரோட வாழ்க்கை அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, டோன்ட் லக் மீ. அப்ப நந்தினி அப்படி சொன்னோன்னே ஆறுதல் பண்ண போனா என்ன பண்ணணும்? சரின்னு சொல்லணும்ல. அந்த இடத்துல பார்வதி ஐயா இவ வாயில இருந்து எனக்கு சர்டிபிகேட் வந்துருச்சு. சர்டிபிகேட் வாங்க தான் போனியாமா? எப்படி தெரியுமா ஏத்துது? நீதான் அவன் இவன் 2 நாள் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். வச்சாலாம் உனக்கு? ஆமா நீ வைக்கிறான், அப்படி சொன்னா கெமி இப்படி பண்ணுறா. பண்ணதான் செய்வான். நீ 2 நாள் கெமி பின்னாலேயே தெரிஞ்சு என்ன கூட பார்க்காம நீ நல்லவன் கெமி கெட்டவன். இப்ப நாளே இன்னைக்கு வேற பார்வதியா பார்த்துட்டு சொல்றான். அவ அழுதுகிட்டு இருக்காங்க, இவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. இவக்கு வந்து இவக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. கனியக்கா வந்து அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு, ஏக்கா உனக்கு ஓசிடி இருக்கு அப்படின்னு டைரக்டா போய் கேக்குது. இப்ப அந்த பொண்ணுகிட்ட ஏய் நீ தெரப்பிக்கெல்லாம் போறியா இல்லையா அப்படி டைரக்டாவா கேட்பாங்க. ஏய் நீ தெரப்பி எல்லாம் போறியா இல்லையாடி, உனக்கு ஏதோ இருக்குடி பிரச்சனை, உனக்கு ஹெல்ப் தேவைடி. அப்ப நான் யோசிக்கிறேன், அவதான் நல்லவல்ல, அவ எதுவும் சொல்லலாம். சும்மா அவங்களை எனக்கு பிடிக்கும் மேடம்னு சொன்னா திவாகரன் மட்டும் கடிப்பான். இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியே இல்லாத வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு பண்ணி என்ன அனுப்பிருங்க. நாளைக்கு வருவான்ல அந்த விஜய் சேதுபதி, அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அந்த அளவுக்கு பேசுறேன் அவன் சொல்லிட்டு, அவ்வளவு மோசமா இல்ல, ஒரு இதா விஜய் சேதுபதி நான் வந்து சொல்லிட்டு கிளம்புறேன், என்னால இங்க இருக்க முடியாது, I don't want to stay அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாரும் காட்டுற அந்த ஒரு ஃபேக் அன்பு இருக்குல்ல, அதுல இது உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஏன்னா அதுக்காக ரொம்ப ஏங்கி இருக்காங்க வெளியே. அது உண்மைன்னு நம்பிட்டாங்க. அவங்க யாரை நம்பினாங்களோ எல்லாரும் இது கேமுக்கு அப்படிதான் இருக்கும். எல்லாரும் அப்படி பேசின உடனே அவங்களுக்கு ஏன்டா நடிக்கிறீங்க, என்னடா கண்டென்ட் உங்களுக்கு இதுலயுமாடா கண்டென்ட், இப்படி நடிக்கிறீங்களா? பார்த்தா பிக் பாஸ் பண்ணதுல நந்தினி கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க, உள்ள போனோன்னு என்ன பிரச்சனை, 12 மணிக்கு என்னையும் தூங்க விடாம உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு வீடா? பிக் பாஸ் நெகட்டிவிட்டி வீடு, இப்படி ஒரு ஃபேக் வீட்டுக்குள்ள என்னால இருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இது பிக் பாஸ், அது பிக் பாஸ், இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஏன் அன்பை எல்லாரும் டவுட் பண்றாங்க பிக் பாஸ்? அப்படி ஒருத்தரை நான் டவுட் பண்ண விட மாட்டேன். ஏன் அன்பு சுத்தமான அன்பு, பரிசுத்தமான அன்பு, நான் போறேன் பிக் பாஸ் அப்படின்னோடனே இவங்க எதிர்பார்த்தது மற்ற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி சொல்லும் போது பிக் பாஸ் சொல்லுவார்ல, இல்ல நந்தினி
நீங்க ஒரு சிங்கப்பெண் உள்ள இருந்து காட்டணும், உங்களை மாதிரி பல பேர் வெளியே வெயிட் பண்ண அப்படின்னு மற்றவங்களுக்கு பேசுற மாதிரி பேசுவாருன்னுட்டு இப்படி எல்லாம் என்னால முடியல பிக் பாஸ் ஐ வாண்ட் டு கோ. நந்தினி சொல்லுங்க, பக்கத்துல ஒரு கதவு தெரியுதா? போங்க. இல்ல தெரியலையே. இல்ல லைட்டு போடுறேன் நல்லா தெரியும் பாரு, நீ இருக்கவே வேணா கிளம்பு. இல்ல ஏய் ஏய் ஒண்ணு சொல்லல, இப்படி தான் கிளம்பு தான் சொல்றேன். கதவு தெரியுதா? தெரியுது, போ பாமா. எந்திரிச்சு போயிட்டாங்க, வாக் அவுட். இப்போ அதனால அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நடக்குமான்னு தெரியல. ரம்யாஜு எவ்வளவு பெரிய ரவுடி, அவங்களே சொல்றாங்க எனக்கே பயமாயிருச்சுப்பா, நான் பயந்துட்டேன். யாரு நீ? ஆமா, கத்துன நான் பயந்துட்டேன். இதுதான் இன்னைக்கு நடந்தது. இதை தாண்டி வாட்டர்மெலன் ஸ்டாரோட எக்கச்சக்க ஃபன் மூமெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போங்கிற காரணத்தினால கலகலன்னு வாட்டர்மெலன் ஸ்டாரோட அவ்வளவு கூத்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. கிட்டத்தட்ட 11 வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவு கூத்து பண்ணியிருக்காரு, லவ் பண்ணுறாரு நம்ம ஆளு. எல்லாரையும், பிரவீன் காந்தியை தவிர எல்லாரையும் லவ் பண்ணுவாரு போல இருக்கு. ஸோ அவரோட வாட்டர்மெலன் ஸ்டார் ரோஸ்ட் வந்து எல்லாரும் ரெட்டியாக இருங்க. சோறெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வீடியோவோட வர்ற ஃபன் பண்ணி வச்சிருக்காரு நம்ம தலை. வணக்கம்.